ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு அனிமே தான் பார்க்க போறோம். த எக்ஸைல்டு ஹெவி நைட் ஹூ நோஸ் ஹவு டு த கேம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அனிமே. நம்ம வந்துட்டு எக்ஸைல் நைட்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மானிட்டர் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு போஸ்ட் போட்டா எல்லாரும் நைஸ் வால்பேப்பர்னு சொல்றீங்களா? நீங்களே பாருங்க. இப்பதான் நான் கம்ப்யூட்டரே வந்துட்டு ஆன் பண்றேன். பட் ஆன் பண்றப்ப அந்த பூட் அப் அனிமேஷனே எப்படி வருது அப்படின்னு நீங்களே பாருங்க. அங்க எப்படி நான் வால்பேப்பர் வைக்க முடியும்? இருந்தாலும் உங்களுக்காக இதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். ஏன்னா நிறைய நாளா நான் அனிமே போகணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்டதும் எனக்கு வந்துட்டு எதுவுமே செட் ஆகல. காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். பட் இப்போ எனக்கு போகணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சுத்தமா ஏறவே மாட்றாங்க. அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணமே அப்படின்னு நினைச்சேன். வேற அனிமே எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எந்தோட மங்கா வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தப்போ இதோட மங்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ ஒரு அனிமே நல்லா தான் நமக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் வர அதனால இதை எடுத்தேன். அனிமேஷன் வந்துட்டு எல்லாமே சொதப்புவாங்க. பட் இதுல வந்துட்டு அப்படிதான் நினைச்சேன். பட் தரமா இருக்கு நண்பர்களே. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். டைட்டிலே எக்ஸைல் இருக்கு. ஸோ துரத்தி விடப்பட்ட ஒரு ஹீரோ எப்படி கேமோட சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறான் அப்படிங்கறதான் பேசிக்கான அவுட்லைன். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரீஇன்கார்னேஷன் அனிமே. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு ஹெவி நைட் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்சிவான கிளாஸ். எனிமியோட அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பி அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறது. பட் மத்த டிஃபென்சிவ் கிளாஸோட வச்சு பார்க்கும்பொழுது இதுக்கு வந்துட்டு பன்முகத்தன்மை, அதாவது வெர்சட்டாலிட்டி இல்ல. இதோட லோ அட்டாக் பவரை வச்சு லெவலப் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே இது எல்லாருமே ரொம்பவே மோசமான டிஃபெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற அதோட ஓப்பனிங்கை போட்டு இந்த அனிமையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு குட்டியா இருக்கான். அப்போ நான் என்ன கத்துக்கிட்டாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ வந்துட்டு வளர்ந்து இருக்கிறத வந்துட்டு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்க்க உங்களுக்கு குழப்பமா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவனும் பார்ட்டி மெம்பர்ஸும் வந்துட்டு ஒரு ஸ்பைடர் கூடயும் அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட வந்துட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருந்துட்டு டோப்பல் கேங்கர், அதாவது நிறைய உருவம் மாதிரி அவள மாதிரியே வர வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு வில்லி மாதிரியான கேரக்டர் அவர் இருந்துட்டு கோல்டு ஸ்டீல் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்றப்போ இந்த இடத்துல தான் நண்பர்களே அனிமேஷன் தாறுமாறா இருந்துச்சு. ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் பயங்கரமா. ஏன்னா ஹெவி நைட்ல டிஃபென்சிவ் நல்லா இருக்கும்ல. அப்படியே அதையும் பண்றாங்க. மறுபடியும் அந்த ஸ்பைடரையும் அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டரையும் வந்துட்டு கொல்றத வந்துட்டு காமிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு வந்துட்டு மெமரிஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஹீரோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். இன்னைக்கு கிளாஸை வந்துட்டு பெறுவதற்கான எங்க எட்வான் ஃபேமிலியோட டிவைன் பிளெஸிங் ரிச்சுவல் வந்துட்டு நடக்க போகுது அப்படிங்கிறான். அப்போ ஹீரோட அப்பா இருந்துட்டு எலிமஸ், நீ வந்துட்டு கவலையே படாத, நீ என்னோட பையன், நம்மளோட ஸ்வாட் கார்டு மேல வந்துட்டு நீ நம்பிக்கை வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவரும் உனக்கான ரிச்சுவலை வந்துட்டு இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன கிளாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற பிளெஸிங் வந்துட்டு போடுறாரு. ஹீரோ இருந்துட்டு இதையுமே வந்துட்டு நான் எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா, நான் வந்துட்டு ரொம்பவே அப்சஷனோட மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு விஆர் கேம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த உலகம் அப்படியே அது மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு. அந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நான் கிடைச்சது கிடைக்கும், எல்லாமே எனக்கு சக்சஸா தான் வரும். சோ உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸ் ஆன அந்த கிளாஸ் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறப்ப ஹீரோட ரிச்சுவலுமே முடியுது. ஹீரோவும் கிளாஸை செக் பண்ணி பாக்குறப்ப ஹீரோக்கு அந்த ஹெவி நைட் அப்படிங்கிற மோசமான கிளாஸ் இருந்துச்சியா அதான் கிடைக்குது. ஆனா ஹீரோ வந்துட்டு அதை சந்தோஷப்பட்டு அவங்க அப்பாட்ட சொல்றான். பட் அவங்க அப்பாவும் சரி அங்க இருக்கிற மத்தவங்களும் சரி பயங்கர ஒரு ஷாக்குக்கு வந்துட்டு உள்ளாயிடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு போச்சே, நான் வந்துட்டு என்னோட பாஸ்ட் மெமரியும் பிரசன்ட் மெமரியும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சிம்பிளான ஸ்ட்ராங்கஸ்டான கிளாஸை மட்டும் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வந்துட்டு நடத்துவாங்க. இந்த மாதிரியான கிளாஸை வந்துட்டு ரொம்ப மோசமாக நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோட அப்பா இருந்துட்டு எலைமஸ், ஹெவி நைட் ஆசன் ஏதோ தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன், எங்க காமி காமி அப்படின்னு பாக்குறப்ப ஹெவி நைட் தான் இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வந்துட்டு டீசென்டான அட்டாக் பவரே கிடையாது, ரொம்பவே மோசமான கிளாஸா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா அப்பா இதுக்கு வந்துட்டு நிறைய ஹெச்பியும் அதுக்கப்புறம் நிறைய டிஃபென்ஸ் பவரும் இருக்கு அப்படிங்கிறப்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு தூக்கி வீசிட்டு, நல்ல வேலை இது வந்துட்டு பப்ளிக்கா நடக்கல, இல்லனா நம்மளோட எட்வான் ஃபேமிலிக்கே வந்துட்டு இது பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு வில்லி மாதிரி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுருப்பா இல்லையா, அவ இருந்துட்டு வரா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவன் வந்துட்டு பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, ஆனா ரொம்ப வந்துட்டு அழகா இருக்கால அப்படின்லாம் பேசி இருக்கப்ப அவ இருந்துட்டு நானுமே இன்னைக்கு எனக்கு கிளாஸ் கிடைக்கிற அந்த ரிச்சுவலை வந்துட்டு எடுத்துக்கணும், நான் வந்துட்டு அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ இருந்துட்டு இவதான் மேலிஸ், எங்க எட்வான் ஃபேமிலியோட பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவ. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவகிட்ட விளையாண்டுட்டு தான் இருந்தேன். பட் இவ வந்துட்டு பிரான்ச் கிளாஸ் சேர்ந்தவ அப்படிங்கறதுனால இவ கூட பேசுறது வந்துட்டு அப்படியே குறைஞ்சிருச்சு. எனக்கு ஏதோ ஒரு பேடான ஃபீலிங் இருந்துட்டு வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப ஹீரோவோட அப்பா இருந்துட்டு சரி விடுங்க, இவ வந்துட்டு எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறப்ப அவளுக்கும் வந்துட்டு அந்த ரிச்சுவல் அந்த கிளாஸ் கிடைக்கிறதுக்கான பிளஸிங்கை வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவளுக்கு வந்துட்டு அந்த மாஸ்டர்
ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிற கிளாஸ் வந்துட்டு போயிருது. அவர் வந்துட்டு லுக்ஸ் லைக் மாஸ்டர் எலிமஸோட எல்லா ஸ்கில்லையும் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் போலயே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, ஏற்கனவே பேட் மூட்ல இருக்கிற எங்க அப்பாவோட மூட வந்துட்டு இவ இன்னும் கெடுக்க போறா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோவோட அப்பா இருந்துட்டு மேலி சொன்னாலும் இது முடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தெரியும், நீதான் என்னோட பொண்ணு, இனிமேல் நீதான் என்னோட வாரிசு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த மேலிஸ் இருந்துட்டு லுக்ஸ் லைக் மாஸ்டர் எலிமஸ் இல்ல இந்த எலிமஸ் வந்துட்டு உங்களோட வாரிசு அப்படிங்கிற பொறுப்பை வந்துட்டு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பவே தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு எலிமஸ் நீ வந்துட்டு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறமா நீ என்னோட பையன் கிடையாது, ஹெவி நைட் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கே ஒரு கரப்படிஞ்ச மாதிரி, இப்பவே இந்த மேன்ஷன்ல இருந்து போயிரு அப்படின்னு அந்த தருணத்துல ஹீரோ வந்துட்டு அவரோட ஃபேமிலியை விட்டு எக்ஸைல் பண்றாரு, அதாவது வெளியே துரத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நண்பர்களே, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வீடியோல டேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்றதுக்கு தான். ஸோ இதுல வந்துட்டு சில அனிமே ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டேக் பண்றேன், இல்ல ப்ரோ இதை நீங்க வாங்கி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்து ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சலாம், வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ போட்டு அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன், வேணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஹீரோ வந்துட்டு பா ஹெவி நைட் வந்துட்டு ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான், கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலிக்கு வந்துட்டு நான் ஹானரை கொண்டு வரேன் அப்படிங்கிறப்ப பேசாத, இதுதான் உனக்கு வந்துட்டு டிசர்வ் ஆனது, இதுக்கப்புறம் மூஞ்ச நீங்க காமிக்கவே கூடாது, எட்வான் ஃபேமிலியோட பேரை நீ வெளியே யூஸ் பண்ண அப்படின்னு தெரிஞ்சு உன்னோட தலை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்போ அந்த மேலிஸ் இருந்துட்டு ஒரு மாதிரி இலக்காரமா இருந்துட்டு சிரிச்சுட்டு போறா. ஹீரோ வந்துட்டு இப்படிதான் நம்ம ஃபேமிலியை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க, எனக்கு ஃபியூ காயின்ஸ் கொடுத்து அந்த மேன்ஷனை விட்டு அமுச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போறப்ப மறுபடியும் ஹீரோ பத்தி இலக்காரமா தான் சிரிச்சிட்டு இருக்கா, ஏன்னா அவ வில்லியாச்சே. அதுக்கப்புறம் தான் ஹீரோ போற சிட்டியை வந்துட்டு காமிக்கிறாங்க, நல்லா 3Dல கிரியேட் பண்ணிருக்காங்க, நல்லாவே இருக்கு. அங்க இருக்கிறவங்க கூட ஹீரோ மாதிரி டிஃபென்சிவ் கிளாஸ் வேணாம், அஃபென்சிவ் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியெல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேல் அப்படிங்கிறவன் தன்னோட பெருமையை பத்தி நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷன் எக்ஸாம்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கூட கேம்ல இருந்த அந்த நீல கலர் முடி இருக்கிற பொண்ணு இருந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்கா இன்னைக்கு வந்து நான் நல்லா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா கூட இருக்கிறவங்க நீ எங்க வழியில குறுக்க வராம இருந்தா சரி, இன்னைக்காச்சும் நீ நார்மலா ஹண்ட் பண்ணு அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு அவளை டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். என்னோட அந்த மோசமான அப்பாவால நான் எல்லாமே இழந்துட்டேன், என்னோட வீடு, என்னோட ஃபேமிலி, என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்டான கிளாஸ் இந்த ஹெவி நைட் வந்துட்டு என்கிட்ட இருக்கு. பட் இங்க இருக்கிற இந்த உலகத்தோட ஹிஸ்டரி, என்வரான்மெண்ட், இந்த ராண்டோல்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டியோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேம்ல இருந்த மாதிரியே கிடையாது, எல்லாமே மாறி இருக்கு. சோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆகணும். பட் என்னோட இந்த ஹெவி நைட் கிளாஸும் கேம்ல இருந்த மாதிரியே ஓவர் பவரா இல்லாம இருந்தா ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பாடா இது வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கு, என்கிட்ட வந்துட்டு இப்போ 5 ஸ்கில் பாயிண்ட் இருக்கா, இந்த கேம்ல வந்துட்டு ஸ்கில் ட்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், இது மூலியமா ஒருத்தவங்க தங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸோட பாதையை வந்துட்டு அமைச்சுக்கணுமோ அதை வந்துட்டு அமைச்சுக்குவாங்க. நீங்க ஒரு கிளாஸை வந்துட்டு அட்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸா ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 பாயிண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒருத்தவங்களோட விதியவே இந்த ஸ்கில் ட்ரீ தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுல வந்துட்டு 2 விதமான ஸ்கில் ட்ரீ இருக்கு. ஒன்னு நீங்க அந்த கிளாஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு விதமான ஸ்கில் ட்ரீ வந்துட்டு இருக்கும். இன்னொன்னு நீங்க என்ன மாதிரியான கேரக்டர் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேண்டமா ஒரு ஸ்கில் ட்ரீ வந்துட்டு கிடைக்கும். இந்த ஹெவி நைட்டுக்கே உண்டான ஸ்கில் ட்ரீ வந்துட்டு இந்த ஹெவி ஆர்மர் அப்படிங்கிறது, மற்றவங்க எல்லாருமே இருக்கிறதுலே இதுதான் ஹெவி நைட்டுக்கு வீக்கான ஸ்கில் ட்ரீ அப்படின்னு நினைப்பாங்க. இதை வந்துட்டு யூஸ் பண்றது கஷ்டம் தான், பட் டீசென்ட்டா இருக்கும். இதோட ஸ்கில்ல நிறைய இடத்துல யூஸும் பண்ண முடியாதுதான். அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் பூஸ்டர், இது மூலியமா உங்களுக்கு நத்திங் ஸ்பெஷல், எந்த ஒரு ஸ்கில்லும் கிடைக்காது, பட் உங்களோட டிஃபென்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் பிகினர் ஸ்வாட்ஸ்மேன், இதை வந்துட்டு நம்ம மேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இது அட்வான்ஸ்டு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பா மாதிரி சில கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கும். சரி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவி ஆர்மர் ஸ்கில் ட்ரீயை தான் வந்துட்டு அப்கிரேட் பண்றான். லெவல் 5க்கு போயிட்டு ஹீரோக்கு சில ஸ்கில் வந்துட்டு கிடைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கியப் பண்ணிட்டு லெவலை வந்துட்டு ஜாஸ்தி பண்றதுக்காக காட்டுக்குள்ள வந்துட்டு போறான். போயிட்டு அங்க பாக்குறப்ப ரொம்ப அழகான சீனரி எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப புதருக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு பாக்குறப்ப வெறும் தவளை தான் வருது. ஆனா ஹீரோ வந்துட்டு ராணாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை லெவலை பாக்குறப்ப லெவல் 2 தான் இருக்கு. ஆனா ஹீரோ வந்துட்டு அதுக்கே வந்துட்டு லாக்கி நாய் பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறப்ப அதுவும் அட்டாக் பண்ண வரப்ப ராம்பேட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல போடுறான். அதுவும் செவரு மாதிரி இருக்கு. அதுல பட்டு அவட அட்டாக் தடுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு திரும்பி டேமேஜ் ஆகுது. ஹீரோட லெவல் வந்துட்டு ஹீரோட லெவலா இல்ல அந்த ஸ்கில்லோட லெவலான்னு தெரியல, பட் 2 ஆகுது. இந்த ஸ்கில் எப்படி வந்துட்டு வேலை செய்யும் அப்படின்னா, இப்ப அதை அட்டாக் பண்ண வந்துச்சா அதோட அட்டாக் பவரோட நம்ம ஹீரோட டிஃபென்ஸ் பவர் அதிகமா இருந்தா அதோட அட்டாக் வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஹீரோக்கு எவ்வளவு டிஃபென்சிவ் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு டேமேஜ் ஏற்படும் திருப்பி. அதனாலதான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு லெவல் 2 மேஜிக் ஸ்டோன், இது வந்துட்டு அவ்வளவு ஒர்த்து கிடையாது, பட் எதுக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்பதான் என்ன காப்பாத்துங்க, இதுங்கெல்லாம் வந்துட்டு என்ன கொல்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஹீரோ வந்துட்டு வெயிட் நீ வந்துட்டு அட்வென்ச்சரா அப்படின்னு கேக்குறப்ப ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நிறைய ராணா தவக்கலை வந்துட்டு இவனை கொல்றதுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ வந்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னது உன்னால இவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுமா, ஒருவேளை நீ பாக்குறதுக்கு இப்படி இருந்தாலும் நீ ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான அட்வென்ச்சரா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, என்னோட வாழ்க்கையிலே தடவையா இப்பதான் லெவல் அப்பே ஆயிருக்கேன் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு வாட் அப்படின்னா நீ என்னோட வீக்கானவனாச்சே, இல்ல இல்ல இங்கேயே நம்ம 2 பேரும் சாக போறோம், நம்ம இங்க இருந்து ஓடணும், அந்த வெயிட்டான
ஆர்மரை கழட்டி தூக்கி போட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறான். ஹீரோ வந்துட்டு என்னோட இந்த ரேம்பாட் ரிஃப்ளெக்ஷன் ஸ்கில் இருந்துட்டு நான் எனிமீஸோட அட்டாக்கை வந்துட்டு என்னோட டிஃபென்ஸை வச்சு கேன்சல் பண்ணல அப்படின்னா ரொம்பவே வேஸ்ட். ஏன்னா அது திருப்பி அட்டாக்கும் பண்ணாது. இத்தனை ராணா வேற இந்த இடத்துல இருக்கு. ரொம்பவே பவர்ஃபுல்லான இல்ல தெரியாத எனிமி கிட்ட வந்துட்டு இந்த ஸ்கில் வந்துட்டு யூஸ்லெஸ் தான். இருந்தாலும் அப்படிங்கிறப்ப அந்த ராணா எல்லாமே அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண வருது. அவனும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ அவனோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்றான். ஆனா அந்த ராணாங்களுக்கு தான் திரும்பி டேமேஜ் வந்து ஏற்படுது. ஏன்னா ஹீரோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஹீரோ வந்துட்டு என்னோட ஐட்டம்ஸ்னாலையும் என்னோட ஸ்கில் ட்ரீலையும் வந்துட்டு என்னோட டிஃபென்ஸை வந்துட்டு நான் அதிகப்படுத்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டார்டர் எனிமி எல்லாமே பத்தி நல்லா தெரியும். சோ இந்த ராணான்னு வந்துட்டா எத்தனை வேணாலும் என்னால டேக் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தோக்கடிச்சாரான். அப்ப அங்க இருக்கிற அட்வென்ச்சர் இருந்துட்டு இத்தனை ராணா வந்துட்டு தோக்கடிச்சிட்டியா, நீ யாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் எலிமஸ் எட்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி பேரை சொல்ல வரான். ஆனா அவங்க அப்பா சேர்ல இருப்பாரு, ஃபேமிலி நேமே யூஸ் பண்ண கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த மேலிஸும் வந்துட்டு இலக்காரமா சிரிச்சு நம்ம ஹீரோவை கேவலப்படுத்தி இருப்பாங்களே, அதெல்லாம் நினைச்சிட்டு நான் தான் எலிமஸ் த ஹெவி நைட் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இந்த அனிமே பத்தி என்ன நினைக்கிறீங்க? அனிமேஷன் தாறுமாறா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.